என் பாக்கெட்டில் குடியிருக்கும் இனிய உடன்பிறப்புகளை இந்த கலாய்க்கிறதுக்கு சொல்ல உண்மையாலுமே சில பாக்கெட்டில் இருக்கிறதுனால பாக்கெட்டில் குடியிருக்கும்ட்டேன். ஓகே, இந்த ரீல்ஸ் வந்து 3 விஷயத்துக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் விஷயம், நான் ஒரு அந்த என்கவுண்டர் விஷயம் இருக்கு இல்லையா, கரூர், அதை தப்பாக கணிச்சிட்டேன். ரொம்ப சாரிங்க, ஆனந்தமாக இருக்குது, தப்பாக கணிச்சிட்டேன். ஸோ அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தப்பாக கணிச்சதுக்காக. பில்டப்பு. ஓகே, செகண்ட் விஷயம், என்னையும் ஒரு ஆள் மதிச்சு 10,000 பேர் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. ஃபாலோவர்ஸ்க்காகலாம் அந்த வீடியோ நான் போடுறதில்ல. ரெண்டாவது தேவையும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கருத்து வெளியில் போய் சேரணும். ஸோ என்னோட வீடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள்கிட்ட அப்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் காப்பிரைட் ஸ்ட்ரைக்லாம் அடிக்க மாட்டேன். எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க. ஏன்னா அக்கௌண்ட் எப்போ போகும் தெரியாது. ஏன்னா அக்கௌண்ட் போகணும்னு நினச்சலாம் அரசியல் பேச முடியாது. போனால் போயிட்டு போகுது, அக்கௌண்ட்டு தானே. மூணாவது விஷயம், அப்போ ஒன்று தப்பாக கணிச்சேன் இல்லையா, அதே மாதிரி இப்போயும் ஒன்று தப்பாக கணிச்சிடுறேன். காலேஜஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ காலேஜஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப தமிழ்நாடு அரசு மாணவர் தேர்தலை, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில் எலெக்ஷன்ஸை திரும்ப கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. பதறாதீங்க. நம்ம வந்து அதை நிப்பாட்ட வேணாலும் போராட வேணாம். ஏன்னா மாணவர்கள் அரசியல் படுறத திமுக நசுக்குது பிதுக்கத்துன்னு ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, எலெக்ஷன் கொண்டு வாங்க, ஆனால் அதில் ஒரே ஒரு சப் கிளாஸை சேர்த்துக்கங்கன்னு ஒரு கோரிக்கை வைப்போம். என்ன கோரிக்கைனா, ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். 17 வயசில் தான் ஃபஸ்ட் இயர் போகிறான். ஸோ 17 வயசில் அவன் எலெக்ஷன் சந்திக்க முடியாது. கரெக்டா? ஓகே, அப்போ ஃபஸ்ட் இயர் போகிற எல்லாருக்கும் ஒரு சப்ளிமெண்ட் எக்ஸாம், அதாவது பர்சன்டேஜில் சேராத ஒரு எக்ஸாம், இன்னொரு கவுண்டர் நரேட்டிவ் கூட அவங்க எடுக்க வாய்ப்பு இருக்குது. என்ன கவுண்டர் நரேட்டிவ் எடுப்பாங்கன்னா, நீங்களாம் படிச்சுட்டு தான் எம்எல்ஏ ஆனீங்களா, நீங்களாம் அந்த எக்ஸாம் எழுதிட்டு தான் எம்எல்ஏ ஆனீங்களா அப்படின்னு. ஆமாம், நாங்கள் படிக்காமல் தான் எம்எல்ஏ ஆகிட்டோம். ஆனால் எல்லா விஷயத்தையும் அடிப்படையிலேருந்து சரி பண்ணணும் இல்லையா? நாளைக்கு நீங்கள் தானே நாட்டாள போகிறீங்க. அப்போ அந்த அடிப்படையை சரி பண்ணல. நீங்கள் படிச்சுட்டு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி எம்எல்ஏவாக வந்துட்டீங்க அப்படின்னா மற்ற எல்லாருமே திருந்திடுற போது, அது கருத்து வர சமுதாயமே சுத்தமாகிற போது, அவ்வளோதானே. இது வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாதுங்க, இது எலிஜிபிலிட்டி எக்ஸாம். ஏன்னா அரசியலுங்கிறது ஒரு பொறுப்பு, அந்த பொறுப்புக்கு வர எலிஜிபிலிட்டி. இந்த எக்ஸாமில் என்ன கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்னா, அண்ணா அவர்கள் எழுதிய மாபெரும் தமிழ் கனவு, பெரியார் அவர்கள் எழுதிய பெண்ணே நடிமையானால், அது மட்டும் இல்லை அம்பேத்கர் எழுதிய அனிஹிலேஷன் ஆஃப் காஸ்ட், இந்த 3 புத்தகத்தையும் படித்து யார் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் செகண்ட் இயர் தேர்ட் இயரில் தேர்தலில் நிற்கலாம் அப்படின்னு ஒரே ஒரு ஹேஷ்டிக்ஸ் மட்டும் அதில் சேர்க்க சொல்லுவோம். ரொம்ப வேணாம். அப்படி அவங்க சேர்க்கலை அப்படின்னா, நம்ம எம்எல்ஏ தான் 59 பேர் இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு யாராவது வச்சு தனிநபர் தீர்மானம் கூட கொண்டு வர சொல்லலாம். படிக்க வைக்கட்டும், போதும். அதையும் மீறி அண்ணன் படிக்க வைக்கல அப்படின்னா, அண்ணனுக்கு மாணவர்கள் படிக்கிறது பிடிக்கலன்னு மாணவர்களே தெரிஞ்சுக்க போகிறாங்க. நம்ம இதை மட்டும் கோரிக்கையாக வைப்போம். சரிங்களா? பாய்.